العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இவ்வுலகத்தை எல்லாம் படைத்தாளுகின்ற ஏகவல்ல இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த மார்க்கத்தை இந்த பூமியில் எத்தி வைப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருளின் காரணமாக நாமெல்லாம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலான் மாதத்தில் 2/3 பகுதியை கழித்துவிட்ட நிலையிலே தற்போது நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் ரமலானுடைய இறுதி 10 சிறப்புகளை பற்றியும் அதிலே வர இருக்கின்ற லைலத்துல் கத்ர் இரவுடைய சிறப்பம்சங்களை பற்றியும் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களில் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்து கூறியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த மாதத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி நாட்களை அதற்கு பல சிறப்புகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். இந்த இறுதி 10 இந்த நாட்களில் கூட இந்த இறுதி 10 நாட்களிலும் வரக்கூடிய ஒரு இரவு, அது நாட்களில் மிகச்சிறந்த இரவாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அறிவித்து தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவு லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவு மிக சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு இரவாக அது காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவதாக இந்த ரமலானுடைய இறுதி 10 சம்பந்தமாக அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை உங்களோடு நான் ஆரம்பமாக பகிர்ந்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால், அதிலேயும் ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய இந்த கடைசி நாட்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்வதை போன்று வேறு எந்த ஒரு நாட்களிலும் முயற்சி செய்வது கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதை சொல்கின்றது என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே அதிகம் இபாதத்துக்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி நெருங்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இது போன்று என்னென்ன இபாதத்துக்கள் காணப்படுகின்றதோ அந்த இபாதத்துக்களை எல்லாம் இந்த காலத்திலே செய்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி,
புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கான இதா தஹலல் அஸ்ர் சத்தல் மிஸர் வ அஹ்யா லைலஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 நுழைந்து விட்டால், ரமலானுடைய கடைசி அந்த நாட்களிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த கீழாடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். அந்த இறுதி நாட்களிலே காணப்படக்கூடிய அந்த இரவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை கொண்டு உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இபாதத்து செய்யக்கூடியவர்களாக காணப்படவில்லை, தன்னுடைய குடும்பத்தாரையும் அந்த இபாதத்துக்கள் செய்வதற்காக வேண்டி எழுப்பிவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய இறுதி நாட்களிலே செய்யப்படக்கூடிய வணக்கங்களை மிக இந்த அடிப்படையிலே கடைபிடித்து வந்தார்கள் என்கின்ற செய்தியை இந்த ஹதீஸ்களில் ஊடாக நாம் எல்லாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது நாங்கள் தற்போது 20வது நோன்பை நோட்ட நிலையிலே இருக்கின்றோம். இந்த 20வது நோன்பை நாங்கள் எப்போது துறக்கின்றோமோ அப்போது 21வது நாள் ஆரம்பம் ஆகின்றது. 21வது நாள் என்பது அது கடைசி 10 முதலாவது நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எல்லாம் எங்களுக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய இன்னொரு சொற்ப நாட்களையாவது நாங்கள் இந்த பொறுமதியான இந்த நாட்களையாவது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு நாங்கள் பயன்படுத்த தவறுவோமாக இருந்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களை போன்ற ஒரு கைசேதம், அதாவது எங்களை போன்று ஒரு துர்ப்பாக்கியசாலிகள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகம் அடியாருடைய இபாதத்துக்களை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அடியார்களிலிருந்து தௌபாக்களை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். தன்னுடைய அடியார் தன்னின் பக்கம் விரைந்து வர வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களிலே எதிர்பார்க்கின்றான். அதே போன்று இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய இந்த வணக்க வழிபாட்டுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய நன்மையை எங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றான் என்கின்ற செய்தியை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே இப்படி வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு முயற்சி செஞ்சாலும் இதிலே சில வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக அவர்கள் செய்த செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதிலே பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 வந்து விட்டால் என்று சொன்னால், ரமலானுடைய இந்த கடைசி காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு என்னவென்றால் அது இஅ்திகாஃபாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ற அந்த வணக்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமதானிலும் கடைசி 10 அவர்கள் பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஅ்திகாஃப் என்பது அதாவது ஒரு அடியான் இறைவனிடத்திலே நெருங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இந்த காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித் தரப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இது போன்ற அதாவது இந்த காலங்களிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இது போன்ற அமல்களை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 நாட்கள் வந்து விட்டார் என்று சொன்னால் தஹர்ரவு லைலத்துல் கத்ர் ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான், ரமலானுடைய இறுதி 10 நாட்களிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை தேடியவர்களாக தன்னுடைய வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நாட்களில் அதாவது ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையாக வரக்கூடிய நாட்களிலே லைலத்துல் கத்ரை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியையும் நாம் எல்லாம் பார்க்கின்றோம். எனவே 21, 23, அதே போன்று 25, 27,
29 இது போன்ற ஒற்றைப்படை நாட்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவை தேடுமாறு எங்களுக்கு என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மிக முக்கியமான இரவை நாங்கள் அடைவதற்கு நாங்கள் எங்களால் முடியுமான முயற்சியை நாங்கள் செய்து அதனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய கடைசி 10 ஒரு மிக முக்கியமான ஒரு நாளை வைத்திருக்கின்றான். அந்த நாள் தான் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக என்னென்ன சிறப்புகள் வந்திருக்கின்றது, இதனுடைய சிறப்புகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த அடிப்படையிலே வந்திருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை பற்றி அல் குர்ஆனிலே ஒரு சூறாவையே இறக்கி வைத்திருக்கின்றான். சூரத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய சூறாவையே இந்த லைலத்துல் கத்ர் அந்த இரவை பற்றி பேசக்கூடியதாக அந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய காட்சியை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூறாவையே அந்த இரவை பற்றி ஒரு சூறாவையே இறக்கி வைப்பதாக இருந்தால் அந்த இரவுடைய மகத்துவத்தை அது எடுத்து காட்டுகின்றது. அது ஏனைய இரவுகளை போன்ற ஒரு சாதாரண ஒரு இரவு கிடையாது. அல்லாஹ்விடத்திலே மிக நெருங்குவதற்கு மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு இரவு என்பதை நாம் எல்லாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை பற்றிய செய்திகளை அந்த சூறாவிலே சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூறாவிலே கூறுகின்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்கள் நிச்சயமாக இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த இரவிலே இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது அது. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டு, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம், இந்த இரவிலே மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய இறைவனுடைய கட்டளையின் பிரகாரம் இறைவனுடைய அனுமதியை கொண்டு இந்த இரவிலே இறங்குகின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டிவிட்டு, ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அது இரவு நேரம் உதிக்கும் வரைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களிலே இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த இரவை பற்றிய சுருக்கமான செய்தியை இந்த சூறாவினூடாக எங்களுக்கு கற்றுத் தருகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த சிறப்புகளை பற்றி பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் லைலத்துல் கத்ருடைய இந்த இரவிலே ஈமானோடும் அதே போன்று வஹ்திசாபன் நன்மையை இறைவனிடமிருந்து எதிர்பார்த்தவர்களாக யாரெல்லாம் நின்று வழங்குகின்றார்களோ அவர் முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய செய்தியை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரவிலே ஒரு அடியான் நின்று வணங்குவானாக இருந்தால், இந்த இரவிலே ஒரு அடியான் இபாதத்துக்களை கொண்டு உயிர்ப்பிக்கக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக கூறுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த இரவு எவ்வளவு மகத்துவம் மிக்க இரவு என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், அதாவது இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த இரவு வருகின்ற பொழுது இந்த இரவிலே கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு என்று நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் விளங்கினால் அந்த இரவிலே கேட்கக்கூடிய ஒரு துஆவை ஆயிஷா ரலியல்லாஹு அந்த
அந்த இரவிலே நாங்கள் என்ன கூற வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த இரவிலே ஓதுவதற்கு மிக முக்கியமான ஒரு துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதாவது அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅன்னி. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ அதாவது நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்பதை நீ விரும்பக்கூடியவனாக இருக்கின்றாய். எனவே எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக என்ற அர்த்தம் படக்கூடிய இந்த துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அதிகம் கேட்குமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்களிலே நாங்கள் இந்த துஆவை அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவை பொறுத்தவரை அது எந்த இரவு என்று எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றது. அது 21வது இரவாக இருக்கலாம், அல்லது 23வது இரவாக இருக்கலாம், அதே அல்லது 25வது இரவாக இருக்கலாம், 27வது இரவாக இருக்கலாம், அல்லது 29வது இரவாக இருக்கலாம். எந்த இரவு என்று எங்களுக்கு தெளிவாக வரவில்லை. ஒற்றைப்படை நாட்களிலே லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரவு மறைக்கப்பட்டதன் காரணமாக நாங்கள் இந்த நாட்களில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இந்த இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அதிகம் நன்மைகளை செய்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் இந்த இரவிலே அதிகம் அல்லாஹ்விடத்திலே தௌபா பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த இரவிலே குர்ஆனை கொண்டு நாங்கள் எங்களுடைய இபாதத்துக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இரவு தொழுகைகளுக்காவது ஒரு சீரான முறையிலே நாங்கள் தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த இரவை சிறப்பான முறையிலே எங்களுக்கு அடைந்து கொள்வதற்கு முடியுமாக இருக்கும் என்கின்ற அந்த செய்தியை இந்த நேரத்திலே நான் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி, இதனுடைய சிறப்பை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நான் மேலே ஓதி காட்டிய அந்த சூராவிலே சில வசனங்களிலே இதனுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறி காட்டுகின்றார். அதனுடைய மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறி காட்டுகின்றான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது அது 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த இரவு. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, 1000 மாதம் என்கின்ற பொழுது சுமாராக 83 வருடங்கள், சுமாராக 83 வருடங்கள் ஒரு அடியான் இந்த இரவிலே 2 ரக்அத்துக்குள் சுன்னத்து தொழுவானாக இருந்தால் அவன் 83 வருடங்கள் அந்த நன்மை செய்ததாக அவனுக்கு பதியப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த காலத்திலே செய்யப்படக்கூடிய ஒரு நன்மை அது பல மடங்காக எங்களுக்கு கூட்டி தரப்படுகின்றது என்கின்ற செய்தியை நாங்கள் இந்த வசனத்திலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அடியான் ஒரு லைலத்துல் கத்ரை வாழ்க்கையிலே பூரணமான முறையிலே இறைவனுக்கு பொருத்தமான முறையிலே அவன் கழிப்பானாக இருந்தால் 83 வருடம் அவன் தொடர்ந்து நன்மை செய்தவனாக அவனுக்கு நன்மைகள் கொடுக்கப்படும் என்கின்ற செய்தியை நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த இரவிலே செய்யப்படக்கூடிய ஒரு சதகா, இந்த இரவிலே செய்யப்படக்கூடிய ஒரு தர்மம், அதே போன்று இந்த இரவிலே செய்யப்படக்கூடிய ஒரு சுன்னத்தான தொழுகை, இந்த இரவிலே செய்யப்படக்கூடிய அதே போன்று கியாமுல் லைல், அதே போன்று இந்த இரவிலே செய்யப்படக்கூடிய குர்ஆனை நாங்கள் ஓதுவது, இது போன்ற அமல்கள் எல்லாம் இது ஒரு சாதாரண வணக்கம் கிடையாது சகோதரர்களே. இதுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நன்மைகள் காணப்படுகின்றது. நாளை மறுமை நாளைக்கிலே ஒரு அடியானுடைய பட்டோலை அவனுக்கு மத்தியிலே கொடுக்கப்படுகின்ற பொழுது இந்த அமல்கள் அவனுக்கு பல வருடம் ஒரு அமலை செய்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பட்டோலையிலே எழுதி கொடுப்பான். எனவே அவனுடைய பட்டோலைகள் பாரமாகுவதற்கு இந்த நாட்களிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் உதவியாக இருக்கும் என்கின்ற செய்தியை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி
அதிகம் பிரயத்தனம் பட்டார்கள், அதிகம் கஷ்டப்பட்டார்கள், சஹாபாக்களை தூண்டினார்கள். இந்த இரவிலே நீங்கள் அமல் செய்வதற்காக வேண்டிய சஹாபாக்களை தூண்டினார்கள். அது மாத்திரமல்ல, பள்ளியிலே சென்று அவர்கள் இந்த இரவை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இஅ்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, தன்னுடைய குடும்பத்தாரையும் இதே போன்று எழுப்பாட்டி இந்த இரவிலே அமல் செய்யுமாறு தூண்டிருக்கக்கூடிய செய்தியையும் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரவு அதாவது நாங்கள் எப்படியாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இது நாங்கள் இந்த இரவை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி 10 என்பது, இந்த நாட்கள் என்பது இது சாதாரண நாட்கள் கிடையாது. இது எதை போன்றது என்று சொன்னால், ஒரு வியாபாரியை பொறுத்தவரை தன்னுடைய வியாபாரத்தை அவன் மேற்கொள்வதற்கு சில சீசன்கள் காணப்படும். சில சீசன்களிலே அதாவது வியாபாரம் அதிகமாக நடைபெறும். அந்த காலகட்டங்களிலே அவன் அதிகமான லாபங்களை ஈட்டிக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அதே போன்று ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அந்த நன்மைகளை கொள்ளையெடுக்கக்கூடிய, நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான நாட்களாக இந்த ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்கள் காணப்படுகின்றன. இந்த 10 நாட்களிலே நாங்கள் உண்மையான முறையிலே அதனுடைய பிரயோசனத்தை நாங்கள் அடைந்து கொள்வோமாக இருந்தால் இறைவனிடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை நாங்கள் பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்கின்ற செய்தியை இந்த நேரத்திலே நான் இந்த நேரத்திலே ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இரவை பற்றி கூறுகின்ற பொழுது இந்த மேலே ஓதி காட்டிய அந்த சூராவினுடைய ஒரு வசனத்திலே கூறி காட்டுகின்றான். அதாவது லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. இந்த இரவிலே மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். இந்த இரவிலே மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து இந்த இரவிலே மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற இந்த இரவிலே இறங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த இரவிலே அவர்கள் இறங்கி இறைவனுடைய அந்த கட்டளையின் பிரகாரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மலக்குமார்களும் இறங்கி இந்த உலகத்திலே அவர்கள் சுற்றி வலம் வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். யாரெல்லாம் வணக்க வழிபாட்டிலே அவர்கள் கிடக்கின்றார்களோ, யாரெல்லாம் இறைவனின் பக்கம் யாரெல்லாம் இறைவனின் பக்கம் வணக்க வழிபாட்டின் மூலம் நெருங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மலக்குமார்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த அடியாரை பற்றி இறைவனிடத்திலே சென்று அவர்களை பற்றிய செய்தியையும் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரவு அதாவது மிக சாந்தி மிக்க ஒரு காணப்படுகின்றது. மலக்குமார்கள் இறங்குகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இரவாக காணப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியாப்பட்ட சிறப்பு எல்லாம் இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரவுக்கு காணப்படுகின்றது என்கின்ற அந்த செய்தியை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இரவை பற்றி அல் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே கூறுகின்ற பொழுது, அதாவது இந்த இரவு ஒரு பரக்கத்து பொருந்திய இரவு, இந்த இரவு என்பது ஒரு பரக்கத்து பொருந்திய இரவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறி காட்டுகின்றான். இந்த இரவிலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. இது பரக்கத்து பொருந்திய இரவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இரவை வர்ணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறி காட்டுகின்றார்கள், ஷஹ்ரு ரமதான் ஃபீஹி லைலத்து கைரின் மின் அல்ஃபி ஷஹர். இந்த ரமதான் மாதத்திலே இதிலே குர்ஆன் இந்த ரமலான் மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு காணப்படுகின்றது. 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த ஒரு இரவு காணப்படுகின்றது. மன் ஹுரிமஹா ஃபக்கத் ஹுரிமல் கைர குல்ல. யார் இந்த இரவிலே காணப்படக்கூடிய நலவுகளை யாரெல்லாம் இறக்குகின்றார்களோ, இந்த இரவிலே காணப்படக்கூடிய நலவுகளை யாரெல்லாம் இறக்குகின்றார்களோ அவர் அனைத்து நலவுகளையும் அவர் இழந்து விடுவதாக இருக்கின்றார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு இரவுக்கு ஒரு கண்ணியத்தை வழங்கி அதற்கு ஒரு சிறப்பை வழங்கி அந்த இரவை நாங்கள் அடைந்து கொள்ளவில்லை என்றால், இந்த இரவை நாங்கள் அடைந்து கொள்ளவில்லை என்றால் நாங்கள் முழு நலவையுமே
இழந்தவர்களை போன்று என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இதனுடைய மகத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அடியான் இந்த காலத்திலே ஒரு அமலை செய்கின்ற பொழுது அதே போன்று ஒரு அமலை செய்தால் அது பல வருடங்கள் செய்த அமலாக அது அவனுக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட மிக பொன்னான ஒரு நேரத்தை ஒரு அடியான் வீணாக்குவனாக இருந்தால் அவனை போன்ற ஒரு நஷ்டவாளி கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மிக நீண்ட ஆயுள்கள் கொடுக்கப்பட்டன. மிக நீண்ட ஆயுள்கள் 900 வருடங்கள், 800 வருடங்கள், 700 வருடங்கள், 1000 வருடங்கள், இப்படி எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கு ஆயுட்காலங்கள் நீளமாக கொடுக்கப்பட்டன. அவர்கள் அந்த ஆயுட்காலத்திலே அதிகமான நன்மைகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த உம்மத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்துடைய ஆயுட்காலத்தை பற்றி கூறும் பொழுது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இப்படி மிக குறுகிய ஒரு காலத்தை குறுகிய ஒரு ஆயுட்காலம் கொடுக்கப்பட்ட இந்த சமூகம் அதாவது நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் எங்களுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு நியமத்தாக, மிகப்பெரிய ஒரு அருளாகத்தான் இந்த இரவு காணப்படுகின்றது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த நாளையிலே நாங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி எங்களுடைய பாவங்களில் இருந்து நாங்கள் விடுபட கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்லாயிரக்கணக்கான மக்களை நரகத்திலே இருந்து விடுதலை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அவ்வாறு விடுதலை செய்யக்கூடியவர்களுள் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அடியானும் இந்த அதிகம் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரவு எந்த நாள் என்று குறிப்பிட்டு வராததன் காரணமாக இந்த எஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒற்றைப்படையான இந்த நாட்களில் அதிகம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி இபாதத்துக்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் பலவிதமான இபாதத்துக்களை செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே அதிகம் நன்மைகளை எங்களுக்கு கொள்ளை எடுத்துக் கொள்ள முடியுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு அடியான் கழிப்பதற்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றானோ அந்த அடிப்படையிலே கழிப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அவர்களை பொறுத்தவரை நாங்கள் நினைத்த மாத்திரத்திலே ஒரு அமலை செய்துவிட முடியாது. இறைவனுடைய நாட்டம் தேவை, இறைவனுடைய உதவி தேவை. இறைவனுடைய உதவியை நாங்கள் அமல்கள் செய்வதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே வேண்ட வேண்டும். இந்த இரவை எங்களுக்கு அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வேண்ட வேண்டும். யா அல்லாஹ், இந்த இரவை எங்காவது உனக்கு பொருத்தமான முறையிலே கழிப்பதற்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை தந்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அடியான் ஒரு ஆயுட்காலத்திலே அவனுடைய வாழ்நாளிலே இப்படிப்பட்ட ஒரு சில இரவுகள் அதாவது ஒரு இரவு அல்லது லைலத்துல் கத்ருடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியாக காணப்படுகின்றான். ஏனென்று சொன்னால் ஒரு நாளில் அவன் அமல் செய்தால் 83 வருடம் செய்யக்கூடிய அமல் கூலி நன்மையுடைய கூலி அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது சொன்னார். அவருடைய ஆயுட்காலமே 83 வருடங்கள் இருக்குமா என்று சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு உம்மத்தாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒழுங்கான முறையிலே பயன்படுத்துவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த வருடம் நாங்கள் இருப்போம், இது எங்களுக்கு கிடைக்கின்ற இறுதி சந்தர்ப்பமோ தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இரவை நாங்கள் அடைவதற்கு எங்களால் முடியுமான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே அதை அடைந்து கொள்வதற்காக வேண்டிய உதவியும் தேட வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்.